நாளுக்கு நாள் இந்த கோல்டோட ரேட்டு விட்டா சர்ன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ டெய்லியும் ஒரு ரேட்டு சொல்லப்போனால் கடைசியாக ஒரு வாரமாக ரொம்ப ஒரு 2,000 to 3,000 ஏறிடுச்சு பர் கிராம். நான் சொல்கிறேன் இன்னைக்கு ரேட்டு படி, இன்னைக்கு இப்போ கடைசியாக ஒரு 2-3 நாள் வந்து கம்மியாக இருக்குது. இன்னைக்கு ரேட்டு படி ஆக்சுவலாக இன்னைக்கு 22 கேரட் வந்து 14,270 ரூபா இருக்குது பர் கிராமு. ஃபார் ஒரு பவுண்ட் அரௌண்டு 1,14,000 இருக்குது. பட் ஓகே, வாட் எவர். ஆனால் சைனாவில் திடீர்னு இப்போது ஆர்டிஃபிஷியல் கோல்டு பண்ணுறது தான் நிறைய நியூஸு ரூமர்ஸு இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. சரி, அதை பார்த்து நான் அதை பற்றி பேசணும் தான் நான் டிசைட் பண்ணேன். அதே மாதிரி கோல்டும் ரேட்டு வந்து விடாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எந்த ஊரில் என்ன வார் வந்தாலும் சரி, நம்ம ஊரில் என்ன தான் ஷேர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் அடித்தாலும் சரி, கோல்டுங்கிற ரேட்டு மட்டும் எந்த ஒரு இடத்துலையும் பெருசாக நீங்கள் எந்த வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன தான் கோல்டு ரேட்டு இறங்கினாலும் அதை வாங்கி வச்சவங்களுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸில் வந்து அதுக்கு நல்ல வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலனாலும் அது எப்போ கொண்டு போய் நமக்கு வேணுங்கிறப்ப வச்சாலும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. கரெக்டாக. அதனால தான் இப்போ வந்து எல்லாருமே மற்ற எல்லாத்துலேயும் விட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது பெருசாக ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக ஒரு சில மாதங்களாக கோல்டோட ரேட்டு வந்து ரொம்ப இது வரைக்கும் ஹிஸ்ட்ரிலேயே இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இதுக்கெல்லாமே நிறைய காரணம். அதாவது நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரியும் இந்த வார் நிறைய சுச்சுவேஷன்னால கோல்டு அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு பணத்தோட மதிப்பை தாண்டி இந்த கோல்டுங்கிறது அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அதிகமான மதிப்பு. எப்படின்னா ஒரு பணத்தோட மதிப்பு வேணால் எப்போ மாறும், ஆனால் கோல்டு வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். இப்போ அரௌண்டு மொத்தமாகவே பூமியில் ஒரு 2 lakh மெட்ரிக் டன்ஸ் கோல்டு வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவ்வளோ யூஸபிளாக இருக்குது. சேம் இன்னும் மிஞ்சி போனால் 50,000 தான் ரிமைனிங் இருக்குது. பட் எப்போவுமே அதோட வேல்யூங்கிறது வந்து ரொம்பவும் கீழே போகாது எவ்வளோ வருஷம் ஆனாலும். பட் எகைன் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கோல்டு கிரியேட் பண்ணுறாங்க சைனா, அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதுனால கோல்டோட ரேட்டே இறங்குமா அப்படின்னு கேட்டால் அதை பற்றிலாம் தான் நம்ம அடுத்து பேச போகிறோம். எகைன் கோல்டு அதாவது எப்படின்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மெட்டலே கிடையாது, அது வந்து ஒரு எலமெண்ட். அதுவும் வந்து பூமியில் எங்கேயுமே வந்து அது தயாரிக்கலை, அது வந்து கிரியேட் ஆகலை. அது வந்து ஸ்பேஸில் எகைன் வந்து 2 டெட் ஸ்டார்ஸ் மேபி ஸ்டார்ஸில் இருக்கும்ல, அது வந்து ஒரு லைட் ஸ்பீடில் வந்து கொலைட் ஆகும்போது அதில் வந்து நிறைய பிரேக் அவுட் ஆகி ஹேஷ்டைடாக நம்ம இடத்துல வந்து விழுகும். கரெக்டாக. அப்போது அதிலிருந்து சில அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நடந்து ஒரு அதோட நியூட்ரான்ஸ் எல்லாமே மாறி அப்போ ஒரு ஃபார்முக்கு வந்தது தான் அந்த கோல்டு மெட்டல். அப்போ அது கம்ப்ளீட்டாக கூட அது கோல்டபுளாக இருக்காது. அதை எடுத்து தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு கோல்டு மெட்டல் கோல்டு எலிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட அட்டாமிக் நம்பர் 79. ஓகே. ஸோ ஒரு அந்த டைமில் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த கோல்டுங்கிற மெட்டல் வந்து பூமியிலேயே வந்து படிஞ்சு, அதுக்கப்புறம் அது வந்து சில அழுத்தத்தினாலையும் ப்ரெஷர்னாலையும் கால நிலை மாற்றத்தினாலையும் அது வந்து பூமியில் அங்கங்கே ஃபேடாக இருக்குது. அதனால தான் எல்லா கண்ட்ரிலுமே கோல்டு அவைலபிளாக இருக்காது. சில கண்ட்ரிகளில் சில இடங்களில் மட்டும்தான் அது இருக்கும். லேட்டர் அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கான காரணம் அதோட மேலே இருக்கிற அந்த சர்ஃபேஸ் வந்து எப்பவுமே வந்து அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் கோல்டோட அந்த சர்ஃபேஸ் வந்து இப்போ நிறைய மெட்டல்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு துருப்பிடிக்கும். அதோட ஸ்ட்ரென்த் வந்து கூட கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் கோல்டோடது எப்பவுமே அப்படி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து அப்புறம் அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா ஜலுன்னு நல்ல ஒரு பொலிவும் இருக்கிறதுனால தான் அது லேட்டர் வந்து இன்னும் பாலிஷ் பண்ணி அகைன் வந்து அது அப்படியே மெட்டலை யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் அது வந்து அதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. இப்போவும் வந்து என்னதான் எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும், பட் அகைன் நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கிற நகைக்கடையில் போய் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து எப்போ டெய்லி 7 கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. பட் அகைன் லீவ் தட். பட் இந்த ப்ராசஸ் இப்போ சைனாவில் அவங்க கோல்டு வந்து ஆர்டிஃபிஷியலாக லேபில் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. கிரியேட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. எந்த மாதிரினா இப்போது ஒரு லெட் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 80 ப்ரோட்டான்ஸ். அதாவது ப்ரோட்டான்ஸ்னால் இப்போ ஒரு எலமெண்ட் இருக்கும்ல, சோடியம்லேருந்து ப்ரோட்டான்ஸ், மெர்க்குரி, யுரேனியம் அப்படி இந்த மாதிரி நிறைய ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம டேபிளில் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அது எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கும். அந்த ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேல்யூனா அது எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம்ல. ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அந்த மாதிரி விஷயங்கள். அதில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் அதோட இதில் இருக்குது ஒரு எலமெண்ட்டில் அப்படிங்கிறத வச்சு தான் அதோட அணு எண் அது வந்து தீர்மானிக்கப்படுது. கரெக்டாக. இப்போது இதில் மெர்க்குரியில் வந்து 80 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, லெட்டில் வந்து 82 இருக்குது. ஓகேவா. பட் கோல்டோட
எலமெண்ட் நம்பர் வந்து 79, அதாவது 79 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, அதிகமான ஒரு ஆக்சிலேஷன் கொடுத்து லெட்டையும் மெர்க்குரியும் ரெண்டுத்தையும் ப்ராசஸ் பண்ணி அதோட கவுண்ட் சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து 79 வந்து கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டாங்க. ஓகேவா? பட் ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா அட்டம்ப்ட்லேயும் அது வந்து 79 ஆகலை. ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாத்தை விட அதிகமான காரணம் என்னன்னா, என்னதான் அதை சேஞ்ச் பண்ணி 79 பண்ணி ஆர்டிஃபிஷியல் கோல்டாக அதை கிரியேட் பண்ணாலும் அதோட இது வந்து நம்ம ஆக்சுவலாக எக்ஸிஸ்டாக இருக்கிற வந்து நம்ம கோல்டோட லெவலுக்கு இருக்காது. லெவலுன்றதை தாண்டி அது ஆக்சுவல் கோல்டே இல்லை, அது வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பர்டிகுலர் ஒரு கிராம் கோல்டு அந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கு நம்ம ரியல் லைஃப்பில் இப்போவும் ஒரு 1 கிராம் 14,000 மேலே கொடுத்து வாங்குறோம்னா அதை விடவும் இப்போ இருக்கிற வேல்யூ விடவும், பட் எந்த வேல்யூவாக இருந்தாலும் அதை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 கிராம் கோல்டு ஆர்டிஃபிஷியல் கோல்டு பண்ணணும்னாலே இந்த மெத்தட், இப்போ இருக்கிற இந்த மெத்தட் படி இது வந்து 1000 டைம்ஸ் கரண்ட் ப்ரைஸாக இருக்கும். ஐ மீன் கரண்ட் 1 கிராம் ப்ரைஸாக இருக்கும். பட் அப்புறம் என்ன யூஸ்? இப்போ சிம்பிளாக ஒரு 100 கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. பட் அகைன் அதை விட 1000 டைம்ஸ்னால் அது ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். கிரியேட் பண்ணுறதை அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட் அகைன் இது யூஸபிளான்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் அவங்க ப்ராசஸே பண்ணி ஆர்டிஃபிஷியல் கோல்டுன்னு ஏதாவது ஒரு மெத்தடில் கிரியேட் பண்ணாலும் அது வந்து நிறைய இடத்துல நம்ம ஹால்மார்க் ஆகட்டும், அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், அதோட தரம் ஆகட்டும், அதோட லைஃப் டைம் எதுவுமே வந்து ரியல் கோல்டை மேட்ச் பண்ணாது. ஓகேவா? இப்போ எக்ஸிஸ்டிங்காக நம்மகிட்ட ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸில் இப்போ நிறைய வந்துருச்சு. பட் அகைன் ஸ்டில் வந்து ஒரிஜினல் அந்த ஒரு டைமண்டுக்கு இன்னும் அந்த வேல்யூ இன்னும் போகல, நேச்சுரல் டைமண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி தான் என்னதான் கோல்டு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணாலும் ஆல்ரெடி இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற கோல்டோ இல்லை இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பூமியிலேருந்து எடுக்கப்படுற கோல்டோ என்றைக்குமே வந்து வேல்யூங்கிறது என்றைக்குமே குறையாது. சொல்லப்போனால் இப்போ இருக்கிற கண்ட்ரியோட கண்டிஷன்ஸ்க்கு, டாக்ஸஸ்க்கு எல்லாமே பேஸ் பண்ணி இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து ஏற்றமும் இறக்க இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஒரு மெஜாரிட்டி வந்து இப்போ ஏறிட்டு மட்டும்தான் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு இன்கேஸ் வந்து இப்போ இருக்கிற ஒரு ப்ரைஸ் படி இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக வந்து அது இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஏறலைனாலும் இயர் பை இயர் அது வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா இப்போ கண்ட்ரிஸ் வந்து வார் சுச்சுவேஷன்லையும் நிறைய ஒரு விஷயத்துக்காகவும் கரன்சி எல்லாமே ரஷ்யா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், எல்லாருமே வந்து கோல்டு வந்து இப்போ ஒரு டாலரை விட்டுக்கிட்டு டாலரோட விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கோல்டு வாங்கி வைக்கிறது பெட்டர் அப்படின்றதுனால தான் எல்லாருமே வந்து நிறைய கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சேம் டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இன்னுமே மொத்தமாகவே இன்னும் ஒரு 50,000 அரௌண்ட் மெட்ரிக் டன் தான் வந்து ரிமைனிங் இருக்கும். அதுலேயும் யூசபிள் கோல்டு வந்து இன்னும் எவ்வளோ இருக்குன்னு 50,000க்கு கம்மி தான். அதில் யூசபிள் கோல்டும் வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும். பட் அகைன் கோல்டுங்கிறது வாங்கி எல்லாருமே வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதாகட்டும், அதை வந்து ஒரு அவசரத்துக்கு வைக்கிறதாகட்டும், அது ஒரு அளவுக்கு மீறி அதுலேயே வந்து கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டால் இன்வெஸ்ட் நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் அகைன் நாளைக்கு சடனாக இந்த விஷயங்கள் மேபி வார் சுச்சுவேஷன் எல்லாமே மாறினதுக்கப்புறம் வேல்யூ மேபி ரெடியூஸ் ஆனால் உங்களுக்கு இப்போ வாங்கி வச்சது ஒரு அட்லீஸ்ட் அதோட வேல்யூ மாறுறதுக்கு இன்னும் ஃபியூ இயர்ஸ் ஆகிடும். பட் அதான் உங்கள் ஆப்ஷன். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட், நான் இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அகைன் ஆர்டிஃபிஷியல் கோல்டு விஷயமும் இந்த சைனா விஷயமா எல்லாமே ஒரு மாதிரியான ரூமர்ஸ் தான். அதனால் கோல்டோட ரேட்டு வந்து அது ரொம்ப கம்மியாகும், அதோட வேல்யூலாம் காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் என்றைக்குமே நினைக்க வேண்டாம். கோல்டு இன்கேஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க, வாங்கி வச்சுருக்கிறவங்களும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி இப்போது இன்கேஸ் ஆல்ரெடி இப்போ ஒரு மெட்டல் கோல்டு இருக்கும்போது, மெட்டல்னால் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மெட்டீரியலாக இருக்கும்போது நம்ம பேப்பர் கோல்டு இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போது நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லா இடத்துலையும் கோல்டு ETF இதெல்லாமே இருக்குது. இதோட வேல்யூஸும் வந்து மேபி என்னைக்காவது அது கொஞ்சம் மாறும் தவிர அது வந்து எகைன் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதாங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் கோல்டில் தான். ஓகேவா? பட் அதோட ரேட்டும் இதோட ரேட்டும் எப்போவுமே ஒரு ரேஷியோவில் தான் போகும். அதனால் அதுக்கும் இதுக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் கோல்டுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு ரிலேட்டிவிட்டியும் இல்லை. அது ஃப்யூச்சர்லேயும் அதை டெவலப் பண்ணாலும் அதுக்காக ரியல் கோல்டுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எகைன் அதனால் இந்த ரூமர்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ப வேண்டாம், ஸ்ப்ரெட்டாக இது பெருசாக எதுவும் பண்ண வேணாம். அதையும் மீறி வந்தாலும் அதோட ரேட்டு இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ரொம்ப இயர்ஸ் ஆகும். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு இப்போ இருக்கிற கோல்டோ இதுக்கு முன்னாடி வாங்கி வச்ச கோல்டோ சேஃப் தான். பட் அகைன் அதை முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக இன்கேஸ் மெட்டீரியல் கோல்டாக அவங்க கிட்ட இருந்தால்
முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறேன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ETF இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தான் மெட்டீரியல் கோல்டு இன்னைக்கு வாங்கினாலும் அதோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறேன்னா அதுவும் அடுத்த ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கான எமர்ஜென்சியாக நான் ஒரு மெட்டீரியல் கோல்டு வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரேட்டு வந்து என்னதான் மாறாது. அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் இருந்தால் தான் அதோட ரேட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். பட் அகைன் அதை வாங்கி அவசரத்துக்கு அடகு வச்சு யூஸ் பண்ணுறதுன்றது ஓகே, அது ஓகேயான விஷயம் தான். பட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி மெட்டீரியலாக வாங்குறன்றதை விட பெட்டர் இந்த மாதிரி பேப்பர் கோல்ஸ் ஆர் ETFs இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது என்னென்னு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணிட்டு இல்லை பண்ணுங்கள். பிளைண்டாக வந்து எதுலையும் போட வேணாம். நான் ஊறப்பட்ட ETFs, பேப்பர் கோல்ஸ், என்னென்ன ஸ்கீம்ஸ், டிஜிகோல்டு, இந்த ஆன்லைன் ஆப்ஸ்ன்னு நிறையா இருக்குது. அதெல்லாமே பார்த்து எது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கு இல்லை நான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்குறேன் அப்படின்றவங்க தாராளமாக வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த கோல்டோட விலை எவ்வளோ ஏறுதோ அதே டைம் அது காணாமல் போகிறதுக்கும் திருடப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டாப்பிக்கில் நம்ம வந்து திரும்ப பேசலாம். தேங்க்யூ.